அந்த நம்ம டைம்லலாம் வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகன்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் போடுவாங்க படத்தையே. எனக்கு தெரிஞ்சு ஃபிம் நாட் ராங் படைப்பா 4 வருஷம் கழிச்சு என்னமோ போடுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க. சிவாஜிக்கு அடுத்து அந்த மாதிரி ஒரு ஜேர்னரில் அந்த மாதிரி கமர்ஷியலான ஒரு படத்தை யாராலையுமே எடுக்க முடியாது. தலைவரோட படத்தில் எந்த லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இது வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி. என்ன கேள்வி கேட்டாலும் யூஸ்வலாக மலமளமளன்னு ஒரு ஆன்சர் இருக்கும். இதுக்கு வந்து Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep's Superstar Salute, World Record Tribute by RJ Vignesh. Title sponsor, Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World, Milky Mist Premium Dairy Products, மற்றும் Salam Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House, for the love of luxury. மற்றும் SVS, டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner, Chroma, Tata Enterprise. Biryani partner, Tappi Vapa Biryani. Beverage partner, Coca-Cola. Venue partner, Ampa Sky One. So, இப்போ நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கு இன்னொரு விருந்தினர் வந்திருக்காரு. ஸோ தலைவரை பற்றி அவருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அவருக்கும் தலைவருக்குமான கனெக்ட் அல்லது மெமரிஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கும் அண்ட் நம்மளை விஷ் பண்ணுறதுக்கும் here we have லாஸ்ட் இயருடைய சென்சேஷனல் சாங்கான உருகி உருகினுடைய லிரிசிஸ்ட் அண்ட் நிறைய நல்ல தமிழ் பாடல்களை தொடர்ந்து எழுதி இன்னும் ரிலீஸ்க்கு இன்னும் எழுத காத்துட்டு இருக்கக்கூடிய விக்னேஷ் ராமகிருஷ்ணன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. ஆன் பிளாக் ஷீப்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். அப்ப இந்த பாட்டு ரியோ எழுதலையா? இந்த பாட்டு எழுதலையா? அப்படியே சொல்லி வச்சிருக்காரு. இல்லையே டி, அவன் நான் போன ப்ரோக்ராம்ல நீங்க ரிவைண்ட் பண்ணி கூட காமிக்கிறேன், நான் தான் இந்த பாட்டை எழுதுனேன்னு சொல்லி நான்டா ஸ்டேஜ்ல. அப்படியா? நான் அடுத்து நடிக்கலான்னு இருக்கேன். ரியோ இல்லாத ப்ரோக்ராம்ல நானே சொல்லுவேன் நான் தான் எழுதுனேன். இந்த பாட்டை நான் கொடைக்கானல்ல உட்கார்ந்து எழுதுனேன்னு சொல்றான்டா. ப்ரோ பசிக்குதுன்னு கேட்டேன், ஒரு கடலை கூட வாங்கி தராம நான் எழுத வச்சேன் ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த பாட்டு நீங்க எழுதுனீங்க, நீங்க மேல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க தானே தண்ணி கேன போட வந்தவனும்? ஆமாம் ப்ரோ. எஸ், அதுல பாத்துருக்கேன் அர்ஷத் கான். எஸ், அதுவும் அவர் தான் எழுதினாரு. அது சூப்பரா. அடுத்து இந்த மாதிரி என்ன கேட்சியான ஃப்ரேஸோட பாட்டு வச்சிருக்கீங்க? இப்போ அடுத்து கோட்டில் ஒரு பாட்டு பண்ணேன், ரீ ரெக்கார்டிங்கில் வர பாட்டு ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் கேட்சி ஃப்ரேசஸ் நிறைய எடுத்து வச்சேன், எல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு காம்படிஷன் போதுன்னு இப்போ தான் தெரிய வந்தது. ஓகே, அதனால் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பழைய படத்தில் டயலாக்ஸ் ஒரு புது ட்ரெண்டாக பழைய ட்ரெண்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். சூப்பர் 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 சூப்பர், செம மேட்டர் நல்லா பண்ணலாம். சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, பிளாக் ஷர்ட் இந்த மாதிரிலாம் போட்டு இருப்பாங்க, அவங்களாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள். கண்டிப்பாக. சூப்பர் பிரதர். ஸோ நீங்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரசித்த விதம், அதை பற்றியெல்லாம் பேசுங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ஹோல் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒரு ஹீரோவோட ஃபேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் பேர் தான் சொல்லணும். யாரை சொல்லுவீங்க அப்படின்னா எனி டைம் எனி டே சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான். இதில் வந்து எந்த மாற்றம். இப்போ ரீசெண்டாக கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் சார். இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதாங்க சூப்பர் ஸ்டாருங்க. இதில் என்னங்க எனக்கு புரியலையே. என்றைக்குமே அவர் தான். இப்போ இந்த ஜென்ரேஷன்லேயே அவர் பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஒரு மீம் பார்த்தேன், 80s 90s 2000 2010 எல்லா டெக்கேடோட பிளாக் பஸ்டர் ஃபிலிமும் சூப்பர் ஸ்டார். ஸோ இஸ் ஆல்வேஸ் அ சூப்பர் ஸ்டார் எல்லா ஜென்ரேஷன்லேயும். ஸோ நோ டவுட்ஸ், அவர் குழந்தையாக இருக்கும்போது அவரை எப்படி ரசிச்சேனோ இப்போ அதை விட அதிகமாக தான் ரசிக்கிறேனே தவிர என்றைக்குமே அது இது மாறாது. நான் குழந்தையாக இருக்கும்போது பார்த்த மொதல் படம் வந்து பாட்ஷா. சார், இது நீங்கள் இது கோயின்சிடன்ஸாக என்னன்னு தெரியல, தேட்டருக்கு ஃபஸ்ட்டு போய் பார்க்குற படம், சில பேர் நான் ஸ்கூலில் போய் பார்க்குற படம், நான் குழந்தையா இருந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் பார்த்த படம் சொல்கிற எல்லாருமே பாஷா அப்படின்னு சொல்கிறப்ப அது எப்படின்னு தெரியல. சூப்பர் சார். இல்லை, அது ஒரு செம்ம வைப். ஆக்சுவலாக நான் இதை நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதுமே அவங்க தான் சொன்னாங்க, நான் முத பார்த்த படம் எனக்கு தெரிஞ்சு பாஷா அப்படின்னா நானும் பா அப்படின்னு. ஸோ அது ஒரு கேங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 சாய்ஸ் தான், ஒன்று பாஷா இல்லைனா படையப்பா. கொஞ்சம் முன்னாடி பிறந்தவர்கள் வந்து பாஷா, படையப்பா, நான் படையப்பா, நாமெல்லாம் படையப்பா. இப்போ ஏஜ் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். கொஞ்சம் 2K லேட் 2Kல பிறந்தவங்கலாம் வந்து படையப்பா. புரியுது. ஸோ என் குழந்தையோட ஃபர்ஸ்ட் படம் வந்து தர்பார். அதுவும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனோம். அது ரொம்ப கை குழந்தை. நான் சொல்லிட்டேன், கை குழந்தையா இருக்கும் 5 வயசுக்குள்ளே தேட்டருக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்போனா ஒன்று பண்ணலாம், படம் ஒரு 20-25 நாள் ஓடட்டும், இப்போ நான் கூப்பிட்டு வரேன், இப்போ தேட்டரில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நான் தர்பாருக்காக கூப்பிட்டு போனேன். ஏன்னா குழந்தைக்கு சின்ன வயசுல சும்மா கிழி பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக குழந்தைய வந்து கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன்.
சரி. எனக்கு அவரோட ஒரு மெமரி அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு இப்போ இந்த கடந்த ஒரு மாசத்துல ஏதோ இன்டர்வியூ சைக்கோ மாதிரி ஒரு 10 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இந்த தண்ணி கேன் பாட்டுக்காது இருக்குன்னு மாற்றி மாற்றி ஒரு அந்த டைட்டில் கேட்டியல இன்டர்வியூ சைக்கோ மாதிரியா மாற்றி மாற்றி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரே கேள்வி தான் திருப்பி திருப்பி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எல்லா இதுலேயுமே நான் காமனாக சொன்ன விஷயம், உங்களுக்கு பாட்டு எழுதணும்னு நீங்கள் ஆசைப்படுற ஒரு ஹீரோ யாருன்னா எனி டைம் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் தான். நான் வந்து சாகிறதுக்குள்ளே எனக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பாட்டு எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட், அது நான் வந்து டிக் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோ சாங் எழுதுனா எனக்கு இன்னும் பெருமை. ஏன்னா டெய்லி மோட்டிவேஷன் வந்து சூப்பர் ஸ்டார் பாட்டு தான், எல்லாருக்குமே அது இருக்கும். இது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் நடந்த இடமா இருந்திருக்கு பிரதர். காலைல இருந்து சொல்றது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா பாருங்க, எப்படி அருண்ராஜன் எழுதுனாங்களோ, நம்ம சுப்பண்ண வந்து எழுதிட்டு பேசிட்டு போனாரோ, அதே மாதிரி நாங்க திருப்பி அடுத்து வர்றப்ப நான் வந்து சொன்னேங்க அதே மாதிரி ஒரு இன்ட்ரோ சாங் தலைவருக்கு எழுதிட்டு நீங்க சொல்வீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அதுக்காக வெயிட் பண்றோம். எங்களுக்காக சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் எழுதுனா என்ன வரிகள் எழுதுவீங்க? ஒரு 2 வரி எழுது, 3 வரி சொல்லுங்களேன். இப்படி சடனாக கேட்டால் நான் பயங்கரமாக மாட்டிப்பேன். ஆனால் எந்த மாதிரி பாட்டு எழுதணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு காதலின் தீபம் ஒன்ற மாதிரி ஒரு லவ் சாங் எழுதணும்னு ஒரு ஆசை எப்பயுமே இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற லவ் சாங் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தானே எழுதுவாங்க. ஸோ நல்ல தமிழில் அவருக்கு ஒரு லவ் சாங் எழுதணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி தலைவர் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிஷர்ட் அண்ட் பேண்ட்ல அப்படி முடி இப்படி சிலிப்பிக்கிட்டு அந்த ஒரு ஸ்டைலாக அவர் தனியாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி பாடுற மாதிரி ஒரு பாட்டு இப்பயுமே வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் வந்து ஒரு படத்துக்கு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நான் ஆக்சுவலாக சினிமா வந்ததுக்கு ரீசனே வந்து படைப்பா. அதுக்கு ஏன் ரீசன், அதுக்கு என்ன, ஏன்னா அவரோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் சிவாஜி என்றைக்குமே. ஆனால் படைப்பா பார்த்து ஏன் நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, அந்த நம்ம டைம்லலாம் வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகன்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் போடுவாங்க படத்தையே. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐம் நாட் ராங் படைப்பா 4 வருஷம் கழிச்சு என்னமோ போடுறாங்க, ஃபஸ்ட் டைம் போடுறாங்க. தீபாவளி ஈவினிங் போடுறாங்க. ஸோ தீபாவளினாலே எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன டிவியில் போட்டாலும் கேட்க முடியாது. எங்கள் தெருவில் 2 சைக்கோ இருக்கான், சரவடி சைக்கோ. அவன் என்ன பண்ணுவான், 6 மணிக்கு 10,000 வாழா வைப்பான் ஈவினிங். அது 8 மணி வரையும் வெடிக்கும். ஒருத்தன் வெடிச்சு முடிச்சா மாப்பிள்ளை முடிச்சிட்டியா, அது இப்போ என்ன வெட்டான்றா அப்படின்னு சொல்லி அவன் அடுத்த வைப்பான் ஒருத்தன். ஸோ படப்படன்னு இருக்கும், எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. அந்த டைமில் படையப்பா 6 மணிக்கு போடுறான், பின் ட்ராப் சைலன்ஸ். நம்ம வந்து நடு ரோட்டில் நின்னோன்னா எக்கோ அடிக்கும். எல்லார் வீட்லேயும் படையப்பா தான் ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த ஒரு 1/2 மணி நேரம் நியூஸ் போடுவாங்க. அந்த 1/2 மணி நேரம் நியூஸ் டைம் வெடிக்குது, எல்லாம் மேலேயும் கீழேயும் எல்லாம் வான வெடிக்க வைக்கிறாங்க. அந்த சைக்கோ வந்து 10,000 வாழை 4 கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வெடிச்சுட்டு திரும்பியும் அந்த நியூஸ் முடிஞ்ச கையோட திருப்பி படைப்பா தான். இவ்வளோ கிரேஸ் ஒரு படம் 4 வருஷம் கழிச்சு டிவியில் போடும்போது ஒரு கொடுக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துடணுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆசை. இந்த படம் எடுத்த மாதிரி ஒரு படம் எடுத்துடணும்னு. ஆமாம், ஒன்று எழுதணும் இல்லை எடுத்துடணும். சூப்பர். அவரோட நேமிங் அந்த சென்ஸ்லாம் பத்தியா, நான் ஒரு இன்டர்வியூ சைக்கோ, எங்க வீட்டு பக்கத்துல 4 அந்த பட்டாசு சைக்கோ இருந்தாருங்க. நாமலாம் யாரு பிரதர்? நான்லாம் ஆக்சுவலி ரஜினி சைக்கோஸ். நல்லா இருக்கு, இருக்கலாம், தப்பு இல்லை. அடுத்த கேள்வி சார்ட்ட எது கேட்பீங்க? அதான் தலைவருடைய படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சிவாஜி த பாஸ். எனக்கு தெரிஞ்சு சிவாஜிக்கு அடுத்து அந்த மாதிரி ஒரு ஜேர்னரில் அந்த மாதிரி கமர்ஷியலான ஒரு படத்தை யாராலையுமே எடுக்க முடியாது. எனக்கு நான் வீட்டில் தெரியாமல் சிவாஜி ஆன் பண்ணிட்டேன்னா என் ஒய்ஃபோட இன்னொரு சைடை வந்து என்னால் பார்க்க முடியும். வந்து கொலவெறியோட டிவியெல்லாம் பிடிங்கி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள கல்யாணம் பண்ணதுலேருந்து 60 தடவை பார்த்துட்டு இதுக்கு மேலே சிவாஜி பார்க்காதவங்க காலில் விழுகுறேங்கிற அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. என்னால் முடியும், ப்ளீஸ், எனக்கும் பிடிச்சிருக்கு படம், ஆனால் 60 தடவை கொஞ்சம் 60 தடவை ஆச்சு, எனக்கு தெரியலையப்பா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறப்ப தான் எனக்கு அது ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஸோ எனக்கு அவ்வளோ தடவை ஒரு படத்தை நான் ரசிச்சிருப்பேன்னா எனக்கு எந்த படமுமே எனக்கு சொல்ல தெரியல. ஸோ எனக்கு சிவாஜி என்றைக்குமே டாப் மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். அதுக்கு அடுத்து தில்லுமுள்ளு ரொம்ப பிடிக்கும். தில்லுமுள்ளு, படையப்பா, இது 3ம் என்றைக்குமே வந்து பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு படம். எனக்கு தேட்டரில் போய் ஒரு படத்தை இன்னும் ஒரு தடவை என்ஜாய் பண்ணோன்னா எனக்கு அகைன் படையப்பா. படையப்பா மட்டும் ரீரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரில் 4 ஷோ பேக் டு பேக் நானே புக் பண்ணிட்டு போயிடுவேன். கண்டிப்பா அது நடக்கும் சார். அது பிளாக் ஷீப் மூலியமாக நடக்குங்கிற வாழ்த்துக்கள் இருக்கு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எஸ். ஸோ சூப்பர் ஸ்டாரினுடைய இந்த ஒட்டுமொத்த ஜேர்னி, இந்த 49 வருடங்கள் முடித்து 50வது வருஷத்துக்குள்ளே நுழையிறாரு. இந்த திரைப்பயணத்தினுடைய இவருடைய இத்தனை வெற்றிகளுக்கு ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? எஸ்விஎஸ் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸோட பல்ஸ் இருக்குல்ல, அதை தலைவர் மாதிரி யாராலையுமே கரெக்டாக பிடிக்க முடியாது.
இது வந்து மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டிஸ்டிக்கான ஒரு விஷயம் பண்ணாலும் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகலைன்னா அது வேஸ்ட் இல்லை. ஸோ இது வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணாலும் அது எளிமையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். இந்த இடத்துல என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வந்திருக்காருல்ல. அது வந்து உண்மையிலுமே ஹேட்ஸ் ஆஃப், பெரிய விஷயம் அது. சூப்பர் 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 டன். நீங்கள் வியந்து பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் சூப்பர் கேரக்டர் எஸ் நிறைய படம் இருக்கு சார். லுக் படையப்பா சூப்பர் ஸ்டார் சூப்பர் லுக். சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் லுக். இப்போ பாஷால ஒரு லுக்கில் இருப்பார், படையப்பா ஒரு லுக்கில் இருப்பார். அந்த மாதிரி பட வரிசையில் தலைவரோட படத்தில் எந்த லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இது வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி. என்ன கேள்வி கேட்டாலும் யூஸ்வலாக மலமலமலன்னு என்ற ஒரு ஆன்சர் இருக்கும். இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு 20 ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தால் நான் பொறுமையாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லுங்கன்னா அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒன்று அல்லது ரெண்டு கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 6 இருந்து 60 வரை. ஏன்னா பார்க்கும்போது எனக்கு அந்த படம் வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ ரிலேட் பண்ணிக்க முடியுது. வீட்டில் திடீர்னு கையிலெல்லாம் காசு முடிச்சு 200 ரூபா பெட்ரோல் வச்சுருக்கோம் சூப்பர் அப்படிங்கிற போது ஆட்டோ ஒரு 200 ரூபா இருந்து கொடுங்களேன் அப்படின்னு வீட்டில் வச்சுக்கோ நடந்து போய் அந்த ஃபீல்ல எனக்கு அது அப்போ புரியல, இப்போ புரியுது. அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கடன் கொடுப்பான். அது ஆமா, திருப்பி நானும் கொடுக்குறேன்னு கேட்க மாட்டேன், திருப்பி எப்போ கொடுக்குறேன்னு கேட்க மாட்டேன், வச்சுக்கோ. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்குள்ள இருக்காங்க. எனக்கு இது வாழ்க்கையிலே நடந்திருக்கு. எனக்கு அந்த மொமெண்ட்ல நான் வந்து ஒரு ரஜினி சாரோட ஃபேனா நான் பயங்கரமா ஃபீல் பண்ண மொமெண்ட். ஏன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி ஆகிற டைமு சுகப்பிரசவம் நடக்கும்னு நினச்சோம். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல யார் அதுக்கு விட்றாங்க, அது வந்து சிசேரியனாக அது மாறுது. ஸோ ஆப்ரேஷனுக்கு ஒரு 80,000 ரூபா தேவைப்படுது. நான் சரி ஒரு 8 பேர்கிட்ட 10,000 கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறேன். முதல்ல என் நண்பர் ஒருத்தர் அடிக்கிறேன். அந்த 6 இருந்து 60 வர மாதிரி ஒரு நண்பர். அவர் அடித்தோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, மச்சான் ஒரு 10,000 தான் கொடுறா, இந்த டெலிவரிக்கு வந்திருக்கேன். அப்படியா, ஓகே எவ்வளோ ஆகுது? 80,000 ரூபா ஆகுதுரா. சரி இருக்கா கையில்? இல்லை நான் ஒரு 2-3 பேரை கேட்டிருக்கேன், அதெல்லாம் அப்படியே அரேஞ்சானே ஒரு 10,000 அனுப்பினா நான் மேனேஜ் பண்ணிடுவேன். சரி ஓகே கட் பண்ணு அப்படிங்கிறான். கட் பண்ணி அடுத்த கால் அடிக்கிறதுக்குள்ள அக்கௌண்ட்டு காசு வந்துருச்சு. எவ்வளோன்னா 1 லட்ச ரூபா வந்திருக்கு. என்னடா திருப்பி ஃபோன் பண்ணால், இல்லை நீ யார்ட்டையும் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காத, வச்சுக்கோ, ப்ளஸ் உனக்கு அது 10,000 நினைக்கிறேன், அடுத்து போகும்போது ஏதாவது ஒரு பில் எழுதுவாங்க, அதுக்கும் சேர்த்து இந்த காசை வச்சுக்கோ. அவனும் ஒன்றும் பெரிய பணக்காரனால இல்லை, அவன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான். இப்போ தான் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் தான் டெவலப் ஆகிட்டு இருக்கான். அவனோட 2 மாதம் சம்பளத்தை அப்படியே அனுப்பி வச்சுட்டான். ஏன் அப்படின்னா அவன் யார்ட்டையும் கஷ்டப்படக்கூடாது அப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்கல்ல, பெரிய விஷயம். அகைன் நம்மளுக்கு இது எங்கே கனெக்ட் ஆகும்னா குசேலன்ல ரஜினி சார் சொன்னது தான், காதலுக்கு கடுக்கிட கழுட்டியிட்ட படிக்க வச்சா தான் அதே தான் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சான். டைலாக் மாற்றி அது மட்டும் இல்லை, அதை சொல்ல மாதா பிதா குரு நல்ல நண்பன் அப்புறம் தான் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு விஷயம் அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஒரே ஒரு டவுட்டு தான், இவ்வளோ இது மாதிரி தலைவர் மாதிரி பண்ணிட்டே இருக்காருல்ல, 60 தடவை நீங்கள் வந்து சிவாஜி படம் பார்த்துருக்கீங்க, வீட்டில் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்களா? கெட்டப்லாம் போட்டு ஏதாவது உண்மையை சொல்லுங்கள். எனக்கு நல்ல ஏர்நெத்தி வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ரீசனே அதுதான். ஆக்சுவலாக நான் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, கின்னஸ்க்கே தெரியாது. நான் என்னோட ஒரு சரியா நான் 8th இதையே நீங்க ஒரு ரெக்கார்டா பண்ணலாமே. கின்னஸ்க்கு தெரியாம ஒரு கின்னஸ் பண்ணோம், அப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை ஆனால் இது உண்மை. நான் 7வது படிக்கிறதுல இருந்து இப்போ வரையும் நான் எனக்கு வரைய தெரிஞ்ச ஒரே முகம் ரஜினி சார் முகம் தான். ஒரு பேப்பர் எடுத்தேன்னா பின்னாடி ரஜினி சார் மாதிரி ஒன்று வரைஞ்சிருவேன். ஃபஸ்ட்டு மொட்டையாக வரைஞ்சிட்டு ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலாக மாற்றி விளையாடுவேன். எனக்கு அதில் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். கிளாஸ் ஏதாவது போர் அடிச்சிருச்சுன்னா நோட்டை திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு அவரோட இந்த சைடு வாரி இருப்பார்ல, அந்த வகடு எடுத்து வர்றதை விட்டு, அதுக்கப்புறம் இப்படி தூக்கி வர்றதை விட்டு, அப்புறம் டெய்ல் விட்டுருப்பார் படையப்பாளம் லைட்டாக இப்படி ஃப்ரண்ட்டில், அதை விட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அந்த சாதனை என்ன? அதுதான் ஏக்கச்சக்கமான தடவை வரைஞ்சிருப்பேன். ஒரு 1 லட்சம் தடவை வரைஞ்சிருப்பேன். 1 லட்சம் தடவை மேலே வரைஞ்சிருப்பேன் அவரை. நான் வந்து மவுண்டைன் அண்ட் சன், நான் 1 லட்சத்துக்கும் மேல இருக்கும். அதுல எக்ஸ்ட்ரா 4 புறா இப்படி பறக்கும். பேப்பர் கிடைச்சாலே நான் வந்து மவுண்டைன் வரைஞ்சு, சன் வரைஞ்சு, ரிவர் போட்டு, ஒரு ஃபிஷர்மேன் இருப்பான், 2 கோகனட் ட்ரீ வைப்பேன். நான் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவன், அதனால 2 கோகனட் ட்ரீ வைப்பேன். நீ ஏதோ பதிவு பண்ற மாதிரி இருக்கு. அவர் ஒரு பக்கா தமிழ் சினிமாவா பேசிட்டு இருக்காரு. உண்மை. நம்ம அடுத்து விவசாயம் இன்னும் கவர் பண்ணல, அதுக்கு ஒன்று கவர் பண்ணிடுவோம். நடுவில் ஒரு ஃபிஷர்மேன் வந்து அதுல ஃபிஷ் பிடிப்பாரு, அது ஒன்று கவர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய போட்டோஸ் பார்த்துட்டேன். இந்த ஷர்ட்லாம் எங்க வாங்குறீங்க? நல்லா இருக்கு. அசார் எங்கப்பா? அந்த அசார் எனக்கு ஒரு டிசைனர் இருக்கு. ஓகே, அவனுக்குமே வருத்தம் பிரதர், எனக்குமே வருத்தம் பிரதர். இந்த ஒட்டுமொத்தமா நாங்க இன்னையோட சேர்த்து நான் 5 ஷர்ட் போட்டேன். ஒருத்தர் கூட ஒரு சட்டையை பத்தி கூட பேசல பிரதர், ஒரு கமெண்ட்ல கூட பேசல பிரதர் அதை பத்தி.
அவனுக்கும் அந்த வருத்தம் இருந்துச்சு. பட் நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க கழட்டி போட்ட ஏதாவது ஒரு சட்டை இருந்தா கொடுத்து விடுங்க. சார், நான் ரொம்ப நாளா ரஜினி சார் சட்டை ஒன்று உங்களுக்கு வந்துரும் பிரதர். உங்களுக்கு என்னென்ன சட்டை வேணும்னு சொல்லுங்க பிரதர், நான் அனுப்பிச்சு விட சொல்றேன். அடோர் பொட்டிக்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க பிரதர். அசார் த அடோர் பொட்டிக்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்மளுக்கு டிசைன் பண்றாங்க. அதே மாதிரி அவர் வந்து நமக்கு அஃபோர்டபுள் ரேட்ல நம்ம நினைக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பாரு. இதெல்லாம் நீங்க டிசைன் பண்ணி போடுறதா இல்லை நீங்களே வாங்கி? இல்லை, இந்த மாதிரி போட்டால் யாராவது திரும்பி பார்ப்பாங்களோ நம்பிக்கையில் நம்ம ஒரு 10 வாங்கி வச்சிருப்போம்ல, அதில் ஒன்று இதுதான் அயன் பண்ணி இருந்தது, எடுத்து போட்டு வந்துட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி அடுத்த கேள்வி கேரக்டர் கேட்டாச்சு. இப்போ அடுத்து அந்த பவர்ஃபுல்லான மொமெண்ட்டு, மெமரபிள் மொமெண்ட்டு என் காதில் ஹை எனர்ஜி மொமெண்ட். ஹை எனர்ஜி இந்த சீன் அப்படி ஹை எனர்ஜியாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். மில்கி மிஸ்ட் ஹை எனர்ஜி மொமெண்ட். ரஜினி சார்னாலே ஹை எனர்ஜி தானே அவர். நான் ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஸ்டேஜ் ஏறும்போது கவனிச்சிங்கன்னா அவரை மாதிரி இப்போ வேகமாக வரணும்னு ட்ரை பண்ணேன், மூட்டு வலி வந்துருச்சு, அதனால மெதுவாக ஏறி வந்துட்டேன். இந்த வயசில் அவரால் எப்படி இது பண்ண முடியுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இன்னும் பண்ணிட்டு இருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் பாடி அவர் ஃபிட்டாக வச்சிருக்காருல்ல, அதுவே ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட இங்கே ஃபஸ்ட்டு இப்படி மேலே வந்துட்டேன், அடுத்து ரெட் கார்பெட்டு கீழே இறங்கி மேலே வந்தேன். அந்த ரெட் கார்பெட் கீழே இறங்க முடியல, கொஞ்சம் அப்படின்னு இருக்கு. அது அந்த ஒரு எனர்ஜி அவருக்குள்ளே இருக்குல்ல, அது சான்ஸே இல்லை. அவர் பாட்டில் அந்த இதில் ஒரு காமெடி ஷோ, ஸ்டாண்டப் காமெடியில் சொல்லியிருப்பாங்க, ஒருவன் முதலாளி பாட்டில் அவர் மேலே இப்படி உட்காந்துட்டு தான் இருப்பார், ஆனால் அவர் எனர்ஜி யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அது உண்மை பயங்கரமாக. எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும், நம்ம இதில் ஒரு விஷயத்தில் தோற்று போகிற மாதிரி இருக்குன்னா ஒரு ஃபோனில் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டு விட்ருவேன். அவரோட ஃபஸ்ட்டு சாங்ஸ் எல்லாமே. நான் வந்து சன் மியூசிக்கில் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து அந்த நியூ இயர் 12 மணிக்கு எக்ஸாக்டாக என்ன பாட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது தொன்று தொட்டு ஒரே பாட்டு தான் எப்பயுமே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒன்று போட்டுருப்பாங்க இல்லையா, அதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சரி போட்டுக்கோ, ஆனால் ஒரு சின்ன தாமதம், நாங்கள் அதை போன வருஷமே முறியடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அப்படிங்களா, போன வருஷம் என்ன பாட்டு போட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு புறம்போக்கு முதல்லாம் சரகைடா 12 மணிக்கு நல்ல பாசிட்டிவாக 12 மணிக்கு வருஷம் விடிஞ்சோன்ன புறம்போக்கு. ஸோ யார் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சங்கி மங்கி மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். நான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனோட ஒரு அட்வைஸோட ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் வேணாம்னு சொன்னாலும் நீ பண்ணதான் முறை என்னமோ பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. ஸோ பாட்டுனா கோச்சடையான்லேருந்து மாற்றம் ஒன்றே மாறாது. சூப்பர். அல்ல தலைவரோட வாய்ஸ்லேயே அந்த அட்வைஸ் வரும். அது வந்து டயலாக் ஃபுல்லாமே அது அவ்வளோ அருமையாக வரும். அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்னன்னா, தண்ணீரையும் கூட சல்லடைய அல்லலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால் அப்படின்னு. ஸோ பேஷன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். சூப்பர் பிரதர். படன்னு ஒரு 3 ஆர்ஜே பேசின மாதிரியான ஒரு விஷயத்த விக்னேஷ் ராமகிருஷ்ணன் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ல கேட்டிருக்கோம். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ல அதுதான் அது உள்ளே போய் இருக்கு அப்படின்றதான் உண்மை. ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்கும் இத்தனை விஷயங்கள் தலைவர் பற்றி படப்படன்னு வெடிச்சு தள்ளினதுக்கும், நீங்கள் ஒரு இன்டர்வியூ சைக்கா இருந்தாலும் ஒரு ரஜினி சைக்கா மாறி, நான் வந்து மைக் சைக்கோ, மைக் கிடைச்சா பேசிக்கிட்டே இருப்பேன். இதை வந்து பல முறை இதாக பார்த்தீங்களா, முதல் வரிசையில் உட்காந்து கை தட்டுறான் பாருங்க. ஸோ இல்லை, ஜென்ரலாக நம்ம ஆஃபீஸில் அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த ஆள்கிட்ட மைக்கை மட்டும் கொடுக்காதீங்கடா ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் மைக் சைக்கோ, நீங்கள் இன்டர்வியூ சைக்கோ, அவன் வந்து சீரியல் சைக்கோ. சீரியல்ல நடிக்கிறதோட சீரியல் சைக்கோ ஆயிடுவான். சீரியல் சைக்கோங்கிற தனியா கேட்க ஒரு மாதிரி. ஸோ பட் சும்மா பரஸ்பரம் போதும், அது எங்களை அஃபண்ட் பண்ணாது, பட் உன்னை அஃபண்ட் பண்ண பண்ணேன். கடைசியாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, தாண்டி சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, எல்லாம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், எப்படி ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பர் ஹாட்ஸ் ஆஃப் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து பார்க்குறதுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிங்கன்னா ஒரே ஒரு மிஸ் கால் கொடுத்துருங்க, அப்படியே ஓடி வந்துடுறேன். நானும் இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் பார்ட்டாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஓடி போயிடுறேன். 10 மணி நேரம் அதுக்கு தான் உட்காந்துருக்கேன், அதே மிஸ்டு காலுக்கு தான். போனதுலேயே விட்டு போயிட்டாங்க. அதனால அப்படியா? உனக்கு என்னடா, தலைவர் கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவாரு. பொன்னி சூப்பரா இருந்தது, பொன்னிய நீ வேணா பாரு, ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு கால் பண்ணும். விளையாட்டு, மறுபடியும் நல்லா அஃபண்ட் ஆகுன்னு தெரிஞ்சுதான் சொன்னேன். சரி. So, thank you Vignesh brother, thank you.